1954ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி பிறந்த டேவிட் பூபாலபிள்ளை சாமுவேல் ஜெயராஜ் தனது ஊடகவியலாளர் வாழ்க்கையை 1970களின் பிற்பகுதியில் வீரகேசரி நாளிதழின் செய்தி நிரூபராக ஆரம்பித்தார். பின்னர் நாட்டின் முன்னணி பத்திரிகை நிறுவனமான லேக் ஹவுஸ் நிறுவனத்திலும் தி ஐலாண்ட் நாளிதழிலும் ஒரு சிறந்த ஊடகவியலாளராக அவர் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினார். 4 தசாப்தங்களுக்கு மேலாக இலங்கை அரசியலின் மறைக்கப்பட்ட பக்கங்களையும் சிக்கலான நிகழ்வுகளையும் சிங்களம், தமிழ், ஆங்கில வாசகர்களுக்கு நெருக்கமாக கொண்டு செல்வதில் அவர் வெற்றி பெற்றார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் நீமன் ஊடகவியலாளர் புலமை பரிசிலுக்கு விண்ணப்பித்த அவர் 1988 செப்டம்பர் 14 அன்று இலங்கையை விட்டு வெளியேறினார். அதன் பின்னர் கனடாவில் குடியேறிய அவர் அங்கிருந்தபடியே தனது ஊடக பணியை தொடர்ந்தார். கனடாவில் வசித்த போதிலும் இலங்கையின் முன்னணி நாளிதழ்களான டெய்லி மிரர், த டெய்லி ஃபினான்சியல் டைம்ஸ் ஆகியவற்றிற்கும் தனது தனிப்பட்ட இணையதளத்தின் ஊடாகவும் வாராந்த அரசியல் பத்திகளை தொடர்ச்சியாக எழுதி வந்தார். ஊடக வாழ்க்கை முழுவதும் துணிச்சல் மிக்க ஊடகவியலாளராக மக்களின் கருத்தறியும் சுதந்திரத்திற்காக போராடிய டிபிஎஸ் ஜெயராஜ் தனது 71வது வயதில் இன்று கனடாவில் இயற்கை எய்தினார்.